Hi, hello, this is Staff CA 360. நாம் இன்னைக்கு ஜூலை 11th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குளோபல் ஏர் பவர் ரேங்கிங்ஸ் பப்ளிஷ்டு பை தி WDMMA. சரியா? ஸோ இந்த ஒரு குளோபலி வந்து பார்த்திங்கன்னா ஏர் பவர்ஸில் யாரெல்லாம் வந்துட்டு டாப் பொசிஷன்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் எதில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து 6th பொசிஷனில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மற்ற பிளேசஸ் அந்த ஃபஸ்ட்டு டாப் 5 பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்து யார் ஆக்குப்பை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா US தான். சரியா? ஸோ அதில் 3rd பொசிஷன் மட்டும் வந்து ரஷ்யனோட ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மித்தது இருக்கக்கூடியது எல்லாமே வந்துட்டு யூஎஸோட அந்த ஏர்ஃபோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. யூஎஸோட நேவியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லைன்ஸ் இருக்கும்ல, ஸோ அது வந்து செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 3rd வந்து ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து 3rd பிளேஸில் இருக்குது. 4th வந்து பார்த்திங்கன்னா வந்து மெரைன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியது யூஎஸில், அதில் இருக்கக்கூடிய ஏர் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 4th பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு 5th வந்து 4th பிளேஸில் எதுன்னு இருக்குன்னா யூஎஸோடைய இந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய அந்த ஏர்க்ராஃப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அவங்க அந்த யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 4th பிளேஸில் இருக்காங்க. 5th தான் அந்த மெரைன் கிராப்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஏர்லைன்ஸ். ஓகேவா? ஸோ அவங்க இருக்காங்க. 6th தான் நம்ம இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, சைனா வந்து 7th பிளேஸில் இருக்குது. நம்ம அதையும் சர்பாஸ் பண்ணிவிட்டு முன்னாடி வந்து 6th பிளேஸில் இருக்கோம். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து டிஃபென்ஸில் நம்ம எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்கோம். நம்ம பார்த்த மாதிரி முன்னாடியே வந்து 8.77 lakh crores வந்துட்டு பார்த்திங்கன்னா லீடிங் கண்ட்ரீஸில் நம்மளும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அளவுக்கு டிஃபென்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதனால் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடான இந்த ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 6th பிளேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 6th பிளேஸ். சரி, நெக்ஸ்ட். In 2026 Global Air Powers Ranking published by the World Directory of Modern Military Aircraft அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த WDMMA. என்னது? World Directory of Modern Military Aircraft. ஓகேவா? ஸோ இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏர்ஃபோர்ஸ் USAF அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து குளோபலி நான் சொன்ன மாரி வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கான ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 242.9 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் தான் நான் லிஸ்ட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து 6th பிளேஸில் நம்ம இந்தியா இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நமக்கான ரேட்டிங் என்னது 69.4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா குளோபல் ஏர் பவர் ரேங்கிங் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. யார் பண்ணியிருக்கா? வேர்ல்டு டைரக்டரி ஆஃப் மாடர்ன் மிலிட்டரி ஏர்க்ராஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு டாப் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 5 வந்துட்டு யூஎஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நேவி, ஏர்ஃபோர்ஸ், மிலிட்ரி அதில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்க்ராஃப்ட்ஸும் பார்த்திங்கன்னா அந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 3rd பொசிஷன் மட்டும் ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. 6th பொசிஷன் நம்ம இந்தியா ஹோல்ட் பண்ணியிருக்கோம். 7th பொசிஷன்லாம் சைனா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியா வந்து வித் 69.4 ட்ரூ வேல்யூ ரேட்டிங் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். Which city was ranked as the world's happiest city in the Happy City Index 2026? சரியா? இப்போ ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் ஓவராலாக கண்ட்ரியில் வந்து எதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரீஸ்லாம் ஹாப்பினஸாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம இந்தியா வந்து 116. முன்னாடி 2025 118 இருந்தோம், 116 அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ அது வந்து ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ். இப்போ நம்ம இந்தியா இருக்கோம்னா இந்தியாவில் எந்த சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 64 செக்டார்ஸ் வச்சு இதை வந்து பிரித்து அந்த எல்லாத்துலேயும் இப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட லைவ்லிஹுட், அப்புறம் என்விரான்மெண்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அந்த செக்டார்ஸை பிரித்து அது எல்லாத்துலேயும் ஓகேவாக இருக்கிறது தான் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் அதான் வந்து குளோபலி 6th பொசிஷன் அண்ட் இந்தியாவில் 1st பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனே, இந்த 2 சிட்டியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸில் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அமைப்பு வந்து சொன்னது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் குளோபலி எதெல்லாம் வந்து டாப் பொசிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது கோப்பன்ஹேகன் தான் வந்து
ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, கோப்பன்ஹேகன் தான் வந்து வேர்ல்டு ஹாப்பியஸ்ட் சிட்டி இண்டெக்ஸ், தட் இஸ் ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸ் 2026ல் கோப்பன்ஹேகன் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. கோப்பன்ஹேகன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, சரி நெக்ஸ்ட் இதை யார் ரிலீஸ் பண்ணான்னா இந்த லண்டன் பேஸ்ட் இன்ஸ்டியூட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப். சரியா, ஸோ இவங்க தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் இண்டெக்ஸ் எவாலுவேட் சிட்டிஸ் வித் பாப்புலேஷன் ஓவர் 1 lakh using 64 quality of life indicators. ஸோ இதை நான் சொன்ன மாரி சிட்டிசன்ஸ், கவர்னன்ஸ், என்விரான்மெண்ட் குவாலிட்டி, எக்கனாமிக்கு, ஹெல்த்து, மொபிலிட்டி இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் இண்டெக்ஸாக ஒரு 1 lakh பாப்புலேஷன்கிட்ட வந்துட்டு ஒரு சர்வே இருக்கக்கூடிய ஒரு சிட்டிஸில் சர்வே எடுத்து அவங்க வந்து இந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது, கோப்பன்ஹேகன் இருக்குது, டென்மார்க்கு 6954 பாயிண்ட்ஸோட. நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்சிங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபின்லாண்டில் இருக்குது இந்த சிட்டி. ஸோ 6919 பாயிண்ட்ஸோடு இருக்குது. ஜெனீவா வந்து ஸ்விட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ என்ன எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்குன்னா வந்துட்டு 6882 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் டெலிகம்யூனிகேஷன் ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎனோடைய ஹெட் குவார்ட்டர், ஸோ இதெல்லாம் வந்து சுவிட்சர்லாண்ட், ஜெனீவா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அங்கே செயல்பட்டுட்டு வருது. ஸோ அது வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃபின்லாண்டு, அப்புறம் டென்மார்க். இந்த நார்வே, டென்மார்க்கு, ஃபின்லாண்டு இது எல்லாமே வந்து ஹாப்பினஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸஸ் ரிலேட்டடாக வரும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீஸு இதிலெல்லாம் எப்போதுமே அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு லீடிங்கில் தான் வருவாங்க. அது மாதிரியே கோப்பன்ஹேகன் டென்மார்க் தான் வந்துட்டு இந்த ஒரு ஹாப்பி சிட்டி இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. டென்மார்க்கில் இருக்கக்கூடிய கோப்பன்ஹேகன் சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது குளோபலி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம இந்தியாவில் வந்து எந்த ஒரு சிட்டி வந்து இந்த மாதிரி வந்து லீடிங் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், அது வந்து குளோபலி 6th பொசிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது வந்து லண்டன் பேஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரிலீஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு அந்த நம்மளுடைய ஜெய்ப்பூர் வரல. பட் வந்து ஓவராலாக இந்தியாவுக்கு மட்டும் ஒரு லிஸ்ட் இது பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குளோபலி 6th பொசிஷனில் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கக்கூடியது ராஜஸ்தான், ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா, மகாராஷ்டிரா, புனே. சரி நெக்ஸ்ட், which state will host the 8th Khelo India Youth Games in November 2026? சரியா, ஸோ one second. Okay, so which state will host the 8th Khelo India Youth Games in November 2026? November 2026ல கேலோ இந்தியா யூத் கேம்ஸை வந்து ஹோஸ்ட் பண்ண போகிற ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லக்கூடியதான் கொஷின். சரியா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேலோ இந்தியா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2024ல் இதை ஹோஸ்ட் பண்ணது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பண்ணோம். 2025ல் பீகார் பண்ணாங்க. இப்போ 2026ஓட கேலோ இந்தியா கேம்ஸை ஹோஸ்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ 2024 தமிழ்நாடு, 2025 பீகார், 2026 இப்போ யார் பண்ணுறா அப்படின்னா தெலுங்கானா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் ஓவராலாக நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு யூத் கேம்ஸ்க்கான ஒரு டோர்னமெண்ட், ஒரு சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா, ஸோ இது வந்து அஃபிஷியலி யார் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னா பார்த்திங்கன்னா வந்து யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியா வந்துட்டு இதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எப்போனா வந்து November 2026. ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஓவர் 8000 athletes are going to participate அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா, 8000 athletes, officials and support staffs from the across India are expected to gather in the state அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இதில் வந்து 8000 athletes வந்து பார்த்திங்கன்னா வந்து கலந்துக்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா 8th கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் வந்துட்டு எங்கே நடக்க போகுதுன்னா தெலுங்கானாவில் நடக்க போகுது. அப்போ 7th எங்கே நடந்துச்சுன்னா பீகாரில் நடந்துச்சு, 6th எங்கே நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட், இந்த இந்தியா ஆஸ்திரேலியா பேக்ட்ஸ் அக்ரிமெண்ட் primarily focuses on. சரியா,
ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கும் அண்ட் இந்தோனேஷியாவுக்கான அந்த அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ ஆஃப்டர் டு தட் பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ந்து இந்த பேக்ட்ஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து ரிட்டர்ன்டு ஃப்ரம் தி ஆஸ்திரேலியா. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடால்ஸ்லாம் வந்துட்டு ரிட்டர்ன் டு தமிழ்நாடு அண்ட் நம்ம இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பற்றி, செமிகண்டக்டர்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அண்டர் தி சீ வாட்டர் போகக்கூடிய அந்த கேபிள்ஸோட ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி, இந்த மாதிரி ரிலேட்டடான எல்லா விதமான அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான எல்லா விதமான ப்ரைமரி ஒர்க்ஸ் எல்லாமே வந்துட்டு முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதில் என்ன ப்ரைமரி ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைபர் டெக்னாலஜி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அண்ட் சப்ளை செயினோட மெயினான ஃபோக்கஸாக எடுத்து இந்த அக்ரிமெண்ட்ஸ் செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இந்த பேக்ட்ஸ் இஸ் அ லேண்ட்மார்க் ஃபார் bilateral agreement signed by the Prime Minister Narendra Modi and Australian Prime Minister Anthony Albanese அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போ அண்டர் 16க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூசேஜ் ஆஃப் தி சோஷியல் மீடியாவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து குளோபலி பேன் பண்ண ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஸோ அந்தமாரி வந்து ஆஸ்திரேலியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்ட்ஸ் அக்ரிமெண்ட் நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஃபைனலைஸ்டு டியூரிங் தி 3rd இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஆனுவல் சமிட் பேக்ட்ஸ் அப்கிரேட்ஸ் அண்ட் ரீப்ளேசஸ் தி 2026 சைபர் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இட் எக்ஸ்பாண்ட்ஸ் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் டு பில்ட் ரீஜனல் டிஜிட்டல் ரிசைலன்ஸ் அண்ட் சேஃப்கார்ட் கிரிட்டிக்கல் நேஷனல் செக்யூரிட்டி அசெட்ஸ். ஓகேவா? ஸோ சொல்கிற மாரி இது என்னென்னா அக்ரிமெண்ட்ஸ் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து சைபர் செக்யூரிட்டி, கிரிட்டிக்கல் டெக்னாலஜிஸ் அண்ட் சப்ளை செயின்ஸை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸு, அதுக்கப்புறம் வந்து சீ வாட்டர் அண்டர் ப்ரொடக்ஷன்ஸு அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த செமிகண்டக்டர்ஸ், ஸோ இது ரிலேட்டடான ஒர்க்ஸும் பண்ணுறாங்க. அண்ட் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்னென்ன வந்து பைலேட்ரலான டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு போகலாம், ஸோ இது ரிலேட்டடான இதுவும் போயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் அந்தோனி ஆல்பனீஸும் கலந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வேறு என்ன அந்த ஆன்டிகிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் என்ன வந்து ரிட்டர்ன் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் ட்ரைடன்ட் ஆஃப் காடஸ் பத்ரகாளி. சரியா? ஸோ காடஸ் பத்ரகாளியோடைய அந்த மெட்டல் ட்ரைடன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலை, அதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் ஐடால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நந்தியோடது, அண்ட் ஆல்சோ ஸ்டோன் ஸ்கல்ப்சர் ஆஃப் தி 6-headed கார்த்திகேயா. சரி, அந்த 6-headed கார்த்திகேயா அப்படின்னு சொல்லக்கூடியதான் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டோலன் திங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த ஸ்டோன் ஐடால் ஆஃப் நந்தி அண்ட் மெட்டல் ட்ரைடன்ட் ஆஃப் காடஸ் பத்ரகாளி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து திருடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது வந்து இப்போ வந்து ஆஃப்டர் டு தி அக்ரிமெண்ட் சைன்டு, ஸோ இது எல்லாமே ரிட்டர்ன் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் தி கல்ச்சர் டியூரிங் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஸ் bilateral visit to Australia. These 11th to 16th century treasures were originally stolen from historic temples in Tamil Nadu and smuggled overseas அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் நம்மளுக்கு அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து 2 டைப் ஆஃப் இது பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்குமான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 பிரைம் மினிஸ்டர் இருக்கப்போ சைன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, அந்த பேக்ட்ஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஏஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஓகேவா? சரி, International Center for Civilization Studies Manas and Mahabharata has been established in. ஸோ எங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸ் மானஸ் அண்டு மகாபாரதா, இதுக்கான ஒரு சென்டரை வந்து அமைச்சிருக்காங்க. இந்தியா அண்டு எந்த ஒரு கண்ட்ரி கம்பைண்டாக இதை செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியா அண்டு கிர்கிஸ்தான். சரியா?
கிர்கிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்கக்கூடியதான் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் சிவிலைசேஷன் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ என்ன சிவிலைசேஷன் ஸ்டடீஸ்னால் மானஸ் அண்டு மகாபாரதா. இது ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே என்னது, ஒரு எத்திக்ஸ் ரிலேட்டட் ஆஃப் ஸ்டடீஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மானஸ் அண்ட் மகாபாரதா இதெல்லாம் வந்துட்டு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் Civilization Studies Manas and Mahabharata is a joint academic cultural platform established by the India and Kyrgyzstan in Bishkek, Kyrgyzstan அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இது எங்கே எப்போ வந்து இதுக்கான ஒரு டெலிகேஷன்ஸ் ஆச்சுன்னா July 4th to July 7, 2026 அப்படின்னு சொல்லிட்டு சரியா இதோட இனாக்ரேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ சென்டர் சர்வ்ஸ் as a permanent research base to explore the cultural heritage values and epic traditions of the both the nations. சரியா? ஒரு ஷேர்டாக நம்ம ஒன்று அமைக்கும் போதே அப்போ ஷேர்டு கல்ச்சர் அண்ட் ஷேர்டு திங்ஸ் ஆஃப் நேஷன்ஸை தான் வந்துட்டு அது குறிக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இந்த கிர்கிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸலன்ஸ் ஒன்று அமைக்கிறாங்க. சரி, ஆஃப் மானஸ் அண்டு மகாபாரதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்டர் அமைக்கிறாங்க. ஸோ அதுக்கான ஒரு கல்ச்சுரல் பிளாட்ஃபார்மாக அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். எங்கே? பிஸ்கெக், கிர்கிஸ்தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்மளுடைய ஹெரிட்டேஜ் கல்ச்சுரல்ஸ் வேல்யூலாம் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அவங்களோடது நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் நம்மளோட இந்த மெயினாக அந்த மானஸ் அண்ட் மகாபாரதான்னு சொல்கிறதுனால நம்மளுடைய எத்திக்ஸ் அண்ட் எப்பிக் ட்ரெடிஷன்ஸ்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சென்டர்ஸ் எல்லாமே வந்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சென்டர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரியா? சரி, நெக்ஸ்ட். Which country is the world's largest producer of the fish according to the FAO? சரியா? ஸோ FAO படி பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வந்து ஃபிஷ் யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு சைனா தான். சரியா? சைனா தான் வந்து ஓவரால் குளோபலி பார்த்திங்கன்னா வந்து 35% வந்துட்டு அவங்க தான் வந்து ப்ரொடக்ஷனாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சைனா. அப்போ செகண்ட் பிளேஸ் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்தியா வந்து என்னது செகண்ட் பிளேஸ், இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறப்ப இந்தியா செகண்ட் பிளேஸில் வருது ஓவரால் குளோபலி. ஸோ நம்மளோட இந்தியாவுக்குள்ளே ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸில் டாப்பில் இருக்குது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு. சரியா? தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் டு தட் தான் வந்து குஜராத் வருது. ஸோ இதுக்கு முன்னாடி குஜராத் தான் அதில் லீடிங் பொசிஷனில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26 படி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துட்டு அண்ட் குஜராத் செகண்ட் பிளேஸில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சைனா வந்து ப்ரொடியூசர்ஸ் ஓவர் 60+ மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் ஆனுவலி. தட் இஸ் 35% ஆஃப் குளோபலாக ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்துட்டு யார் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சைனா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? நெக்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது. ஸோ 8 to 9% ஆஃப் குளோபல் ப்ரொடக்ஷன் இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? இட் லீட்ஸ் தி வேர்ல்ட் ஸ்பெசிஃபிக்லி இன்லேண்ட், தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் கேச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து லீடிங் பொசிஷன் இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இந்தோனேஷியா. ஸோ 7% இந்தோனேஷியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா global total heavily supported both marine fishing and also aquaculture அதுலேயும் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து இந்தோனேஷியா தேர்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் 2 பொசிஷன்ஸில் வந்து வியட்நாம், பெரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 5% குளோபலி அண்ட் வந்து 3% குளோபலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணிக்கா? இன்டர்நேஷனல்ஸ் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு இந்த ஒரு டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரியா? ஸோ அதில் தான் சொன்ன மாரி சைனா அலோன் அக்கௌண்ட்ஸ் ஓவர் 35% ஆஃப் தி டோட்டல் குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ it's also dominant position is driven by the massive aquaculture fish farming industry இதில் அவங்க வச்சுருக்கனால அவங்க தான் வந்துட்டு இதில் ஓவராலாக லீடிங் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்த தமிழ்நாடு ஃப்ரீ பஸ் ஸ்கீம் ஆஃப் ஃபார் உமன் ஹாஸ் பீன் அஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர்
எம்கே ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது விடியல் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த நேம் வந்துட்டு மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இப்போ அந்த ஃப்ரீ பஸ் ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் வந்துட்டு விடியல் பயணம்னு இருந்தது மகளிர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி ரீநேம்டு அப்படிங்கிறதான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, சரி நெக்ஸ்ட். Who has been appointed as the new chief economist and economic counselor of the IMF? ஸோ இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஹெட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டலைனா ஜார்ஜிவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அந்த ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் சேர் உமன். ஓகேவா? ஸோ சேர் உமனாக இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஐஎம்எஃப்க்கு யார் அப்படின்னா வந்துட்டு கிறிஸ்டலைனா ஜார்ஜிவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சீஃப் எக்கனாமிஸ்ட் அண்டு எக்கனாமிக் கவுன்சில் இப்போ புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கவங்க தான் யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்க யாருன்னா வந்துட்டு சில்வானா டென்ரேயோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி, யார்? சில்வானா டென்ரேரோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்கு முன்னாடி வந்துட்டு யார் இருந்தாங்க, யாரை சக்சீட் பண்ணிட்டு சில்வானா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெய்ரி ஆலிவர் கௌரின் சாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஓவராலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேர் உமனும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு உமனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்திருக்கக்கூடிய சீஃப் எக்கனாமிக் கவுன்சிலரும் பார்த்திங்கன்னா சில்வானா டென்ரேரோ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஓகே, ஸோ சில்வானா டென்ரேரோ has recently appointed as the new chief economist and economic counselor of the International Monetary Fund அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சேர்மன் தான் நம்ம பார்த்தோம், கிறிஸ்டலைனா ஜார்ஜிவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அண்டு இப்போ வந்து சில்வானா யாரை வந்து சக்சீட் பண்ணியிருக்காங்கன்னா பெரே ஆலிவர் கவுண்ட்ரிச்சஸை இவங்க வந்து சக்சீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட். The recently granted GI tag Balaghat boat belongs to which state? ஓகேவா? ஸோ யார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ GI டேக் ரிலேட்டடாக பார்க்குறப்ப ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 59 திங்ஸோட லீடிங் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? பெங்காலில், வெஸ்ட் பெங்காலில் 59 திங்ஸோட லீடிங் பொசிஷனில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இதில் இப்போ வந்து இந்த ஜால்பாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜால்பாரா சந்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெங்காலி ஸ்வீட், தட் இஸ் 220-year old ட்ரெடிஷன் பெங்காலி ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்காலில் ஹூக்ளி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஒரு பெங்காலி ஸ்வீட்டு தான் இந்த ஜால்பாரா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுக்கு வந்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆரிஜினேட்டிங் ஃப்ரம் சந்தன் நகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? சந்தன் நகர், ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜால்பாரா ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடியது 220 years old ஸ்வீட்டு. ஸோ அதுக்கான ஒரு GI இண்டிகேஷன் இப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு வந்து மோஸ்ட் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வெஸ்ட் பெங்கால் வித் 59 திங்ஸோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, சரி நெக்ஸ்ட். பலாகார் போட். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட் பிலாங்ஸ் டு த ஹூக்ளி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த ஒரு டைப் ஆஃப் போட் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் போட்டாக இருக்கும் அப்படின்னு இதுக்கும் வந்து GI இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் திஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்காக கொடுத்துருக்காங்க பலாகார் அப்படின்னு சொல்லக்கூடிய போட். ஓகே, சரி நெக்ஸ்ட். Vikram Solar will establish a 15,037 crore battery energy storage system BESS manufacturing facility in. ஸோ எங்கே இது வந்து பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் 15,037 crore. ஸோ இது மூலயமா வந்துட்டு 2,600+ வேகன்சிஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் 2,670 ஜாப்ஸ் வந்து இது மூலமா க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அமைக்கிறாங்கன்னா கங்கை கொண்டான் திருநெல்வேலி. ஓகேவா? ஸோ கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் இது அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் signed a landmark memorandum of understanding with the Vikram Solar Limited to establish 15,037 crore battery energy storage system manufacturing facility BESS. ஓகேவா? ஸோ இது வந்து அமைக்க இருக்காங்க. ஸோ இதுக்கான அக்ரிமெண்ட்டை தான் வந்துட்டு சென்னையில் நம்மளுடைய CM அவர்களும்
அண்ட் ஆல்சோ இந்த ஒரு விக்ரம் சோலார் லிமிட்டடோடைய ஹெட்டும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அந்த அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது மூலயமா வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து 2670 ஜாப்ஸும் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான் லொக்கேட்டட் இன் தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கே தான் வந்துட்டு அமைக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அட்வான்ஸ்டு க்ளீன் எனர்ஜி ஃபெசிலிட்டி வில் பி பில்ட் அட் தி சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் இன் கங்கை கொண்டான் லொக்கேட்டட் இன் தி திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ இதுக்கான ஃபண்ட் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க? 15,037 crores ஒதுக்கியிருக்காங்க. இது மூலயமா வந்துட்டு 2670 ஜாப்ஸ் க்ரியேட் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் சோலார் லிமிட்டடும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சேர்ந்து சைன் பண்ணி எந்த இடத்துல அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கங்கை கொண்டான் திருநெல்வேலியில் அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, சரி நெக்ஸ்ட். வேர்ல்டு பாப்புலேஷன் டே இஸ் அப்சர்வ்டு எவ்ரி இயர் ஆன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா July 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ July 11 தான் வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஸோ ரியலைசிங் தி ஹோப்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் யங் பீப்புள் டுடே அண்ட் ஃபார் தி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் டே July 11 அப்படின்னு அதோட தீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா July 10. ஓகேவா? July 10 தான் வந்துட்டு குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ரீன் எனர்ஜி, தட் இஸ் வந்து ரெனியூவபிள் எனர்ஜிஸ், அந்த ரெனியூவபிள் சோர்சஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணணும், இன்னும் நிறைய அதோட ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மெயினான கைட்லைன்ஸாக கொண்டு செயல்படுறாங்க, அதோட அவேர்னஸாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ July 10 தான் வந்து குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ எனக்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.